நேற்று ஃபுல்லாக கேஸ் இல்லைன்ட்டு ஃபுல்லாக காலையிலலாம் ரீல்ஸ் வந்துச்சு. நைட்டு இன்ஸ்டாகிராம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் கும்பகோணத்தில் இல்லை, திருவண்ணாமலை ஸ்டேஜ் பங்கு அந்த பெட்ரோல் பங்கில் இல்லை, ஃபுல்லாக கூட்டமாக லைன் கட்டி நிற்கிறாங்க. அதுவும் பெரிய பெரிய கேன், தண்ணி கேன் நம்ம வீட்டில் குடிப்போம் பார்த்திங்களா, அந்த கேன்லலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கே ஒரு பீதி ஆகுது. ஐயையோ என்ன இப்படியே போச்சுன்னா, ஏன்னா எல்லாருமே டேங்கை ஃபில் பண்ணுறாங்க, எல்லாருமே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி இருந்தாலுமே சீக்கிரமாக பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்னுட்டு அப்புறம் நான் வந்து இவங்க காலையில் வேலைக்கு போனாங்களா, நான் சொன்னேன் நீங்களும் பெட்ரோல் டேங்கை மட்டும் ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னதுக்கு சொன்னாங்க 1200 மேலே ஆகுமா அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு, பெட்ரோல் டேங்கை. நாங்களே வந்து டெய்லியும் வந்து வேலைக்கு போகல, அதில் வந்து நான் டயாலிஸ் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து 300 பெட்ரோல் அடிப்பேன். அந்த 300 பெட்ரோல் அடிக்கிறது தான் நான் வந்து திருப்பூர் டு கோயம்புத்தூருக்கு போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் இவைய வந்து இங்கே பக்கத்தில் ஓடி கடைகளுக்கு முட்டாயெல்லாம் கொடுப்பாவில்ல, அதெல்லாம் கொடுப்பாவ. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது. அப்புறம் டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் போகாத அன்னைக்கு மிச்ச நாள் வந்து டெய்லி 100 பெட்ரோல் போடுவாங்க பார்த்துக்காங்க. அது வந்து வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு. இந்த மாதிரி இந்த பெட்ரோல் தட்டுப்பாடை கேட்டதுலேருந்து ஒரே மனக்கவலைகள். நான் விடிய காலம் தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இப்படியே போச்சுன்னா ஒரு சைக்கிளை வாங்குவோம், பின்னாடி கேரியர் இருக்கிற மாதிரி, அதில் வச்சு கூட்டிகிட்டு போகிற, உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்காது, தூங்க அப்படின்னு சொல்லி விடிய காலம் சொன்னாங்களா. அப்புறம் வந்து இன்றைக்கி விசாரிச்சுட்டு போல் பெட்ரோல் பங்களையும் பெட்ரோல்லாம் ஸ்டாக்கு இருக்குது. ஆனால் இப்படியே போனால் ஒரு வாரத்துக்கு மேலே பெட்ரோல் ரேட்டு 160 பக்கம் வர போக சான்ஸ் இருக்குதுன்னு பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்க சொன்னாங்களாம். அதனால் என் ஹஸ்பண்டும் நாளைக்கு வந்து பெட்ரோல் டேங்கை ஃபுல் பண்ணணுன்னு இருக்காங்க. பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த 2 லிட்டர் தண்ணி கேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 பாட்டில் பக்கம் வாங்கி வைக்கணும். அவ்வளோதான் நம்மளால் வாங்க முடியும். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி போல் இருக்க வேண்டியதான். என் தங்கச்சி வந்து கோயம்புத்தூரில் தானே இருக்கா, அவள் அங்கே கூப்பிட்டாங்க வந்து தங்கி டயாலிஸ் கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. என் பசங்களை வந்து இருக்கணும் பற்றியெல்லாம், அதனால் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் கோயம்புத்தூர் திருப்பூர் ரோட்டில் என்றைக்காவது போனீங்கன்னா சைக்கிளில் ஒரு கப்பல் டயாலிஸுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது நாங்கள் தான். அதை சொல்ல தான் மக்களே ஷேர் பண்ணேன் உங்களுக்கு வீடியோ. சரி மக்களே, பாய்.